வணக்கம். ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் அவர்கள் இயற்றிய ஸ்ரீ மார்கபந்து ஸ்தோத்திரம் ஜெயமங்கல ஸ்தோத்திர புக்கில் இருந்து பார்ப்போம். இந்த ஸ்தோத்திரம் அப்பைய தீட்சிதர் பாடியவுடன் ஸ்ரீ மார்கபந்தீஸ்வரர் நேரில் வந்து அவருக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். இதை நாமும் படித்து பயனடைவோம். திவ்யமான கிரீடத்தை தரித்தவரும், நெற்றி கண்ணினால் மன்மதனை எரித்தவரும், சூலத்தினால் சத்துருக்களை வதம் செய்தவரும், சந்திரனை தலையில் தரித்தவரும், பாம்பை ஆபரணமாக அணிந்தவரும், கங்கையின் தலையை தரித்தவரும், ஓங்கார தோட்டத்தில் மான் போன்றவரும், பிரணவ பொருள் சித்தர்களால் சேவிக்கப்பட்ட சர்ணத்தை உடையவரும், நித்தியரும், சிதாந்த ரூபியும், லோகபாலர்களுக்கு சத்துருக்களுக்கான எல்லா அசுரர்களின் பிரதாபத்தையும் அளித்தவரும், பொன்மழையை வில்லாக உடையவரும், யானை தோளை அணிந்தவரும், மன்மத கொழுப்பை அடக்கியவரும், விஷத்தை கழுத்தில் தரித்தவரும், பெரிய ஆகாசத்தை கேசமாக உடையவரும், வெளுத்த பற்களை உடையவரும், கோடி சூரியனுக்கு ஒப்பான பிரகாசமுடையவரும், மந்தாரம் என்ற கற்பக விருட்சத்தை காட்டிலும் அதிகமாக காமங்களை கொடுப்பவரும், மந்தார மலையை காட்டிலும் வலுவுள்ளவரும், கௌரிக்கு மிக அருகில் இருப்பவரும், ரிஷபத்தின் மீதேறி வெகு தூரம் சஞ்சாரம் செய்கின்றவரும், சமுத்திரராஜனை காட்டிலும் அதிக தீரமாக இருப்பவரும், மார்க்கத்தில் பந்துவாக வந்து ரட்சிப்பவரும், உம்மை சேவிக்கின்றேன், சரணமடைகின்றேன், காப்பீராக. எவர் வெளியில் புறப்படும் சமயத்தில் அப்பைய தீட்சிதரால் பாடப்பட்ட இந்த சிறந்த ஸ்தோத்திரமான மார்கபந்து ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் படிக்கிறார்களோ அவர்களுக்கு மார்கபந்தீஸ்வரர் மிகவும் சந்தோஷமடைந்து காரிய சித்தியும் நடைபாதையில் பயமில்லாத தன்மையும் கொடுக்கின்றார். மார்கபந்தீஸ்வர ஸ்தோத்திரம் முற்றிற்று. மார்கபந்தீஸ்வராய நமக.